தீபம் அங்க ஏத்தனதே கிடையாதா? இல்ல தீபம் ஏத்தவே கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? அதென்ன சிக்கந்தர் தர்கா அருகில் இருக்கக்கூடிய ஒரு தூண், அதுக்கு தீபத்தூண்னு ஒரு பெயரையும் வச்சுட்டாங்க. இப்ப கோர்ட்டு தீர்ப்புலையும் தீபத்தூண்னு வந்துருச்சு. வேற வழி இல்லாம நம்மளும் தீபத்தூண்னு ரெஃபர் பண்றோம். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில திமுக அரசுக்கு பதிலாக மிக உறுதியான நடவடிக்கையை திமுக அரசு எடுத்தது. நம்ம திமுக பாஜக கூட்டணி அரசாங்கம் மட்டும் இந்த நேரத்துல தமிழகத்தில் இருந்திருந்தால் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில தமிழகம் ரணகளமாகி இருக்கும். மசூதிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு ராமநவமி ஊர்வலம் போக வேண்டிய அவசியம் என்ன? அப்ப நோக்கம் பக்தியா? பக்தி அல்ல, பக்தியை பயன்படுத்துகிற அரசியல் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்ல இருந்து நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. நீதிமன்றத்தினுடைய ஒரு பகுதியை RSS தன்னுடைய சித்தாந்த வலைக்குள் வளைத்து போட்டு விட்டது அப்படிங்கிறதும் தெளிவா தெரியுது. விளக்கு ஏற்றுவதற்கு பாதுகாப்பு கொடுப்பதா CISF ஓட பணி? அது நீதிமன்ற பாதுகாப்புக்கு வந்திருக்கக்கூடிய போர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ். அதென்ன உங்க வீட்டுல நீங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்களா? நீங்க எந்த வேலை சொன்னாலும் செய்வதற்கு ஒரு வழிபாட்டு தலத்தை குறி வைப்பாங்க, அது எங்களோடதுன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டடத்துக்கு அடியில கோயில் இருக்கும்பாங்க, கோர்ட்ல ஒரு கேஸ் போடுவாங்க, தங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பை வாங்குவார்கள். அதுக்கு பிறகு அங்க போய் இடிப்பாங்க. இதுதான் எல்லா இடத்திலும் அவர்கள் செய்தது. போக்கான மனுவாத கொள்கையை பின்பற்றுகிற ஒரு அரசாங்கம் கொண்டு வருகிற எல்லாமே சாதாரண மக்களுக்கு, எளிய மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கும்ங்கிறதுல ஒரு இன்ச் அளவு கூட நமக்கு சந்தேகம் வேண்டியது கிடையாது. எனவே வெறுப்பை விதைப்பது, வளர்ப்பது என்பது அவர்களுடைய ஒட்டுமொத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவி. அதிபர் டியாஸ்-கனல் அவர் ஒரு படி மேல போய் என்ன சொன்னார்னா, டு திங்க் இஸ் டு காம்பேட். சிந்திப்பதே போர் புரிவதற்கு சமானம். ஆயுதமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லாமல் நீங்கள் போர் செய்யலாம், முறையாக மக்கள் மத்தியிலே இந்த சிந்தனைகளை வளர்த்தால். மாநில அரசினுடைய சில நடவடிக்கைகள் உட்பட பலரையும் பல காரணங்களுக்காக நாம் எதிர்க்க வேண்டி இருக்கிறது. எதிர்க்க வேண்டும். ஆனால் பிரதான அபாயம் எது என்பதில் குழப்பமே கூடாது. மதவெறி, கார்ப்பரேட் ஆதரவு, மனுவாதம் அனைத்தையும் உள்ளடக்கிய சித்தாந்தம், பாசிச போக்குகள் கொண்ட இயக்கம் என்பது RSS BJPயை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. RSSும் பாஜகவும் அமைதியாக வருகிற, சிரித்து கொண்டே வருகிற வில்லன்கள் தான் என்பதை மக்களுக்கு புரிய வைத்து விட்டால் நம்முடைய அரசியல் பணி என்பது மிக சுலபமாகிவிடும். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.